திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அவினாசி பெருமாநல்லூர் ஏரியாவில் மொத்தமாக 7 ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. எல்லாமே பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்துருங்க. 5 சென்ட்லேருந்து 2 ஏக்கரா வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ஒவ்வொரு சைட்டு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி எதுன்னு சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நேரில் போய் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக தரோங்க. சேலம் கோவை பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நல்ல தார் ரோடு ஃபேஸில் 70 சென்ட்டுக்கு மொத்தமாக இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. இல்லை செம்மண் பூமிங்க. ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு மேலே கிடைக்குமுங்க. 100க்கு 270ங்கிற அளவில் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பைப் கம்பெனிங்க, மில்லுங்க, கம்பெனின்னு சொல்லி நிறைய இருக்குங்க. ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு வாங்கினா கூட இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமுங்க. மொத்தம் 68 சென்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. வாஸ்து பிரகாரம் அமைச்சிருக்குங்க இந்த பூமி. பார்த்தாலே தெரியுங்க. சுற்றியுமே கம்பெனி வீடு நிறைஞ்சு இருக்க ஏரியாங்க இது. சிட்டிக்குள்ள வந்து அவுட்டரில் வந்து ஒரு இடம் வாங்கி கம்பெனி கட்டணும், வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமி செட் ஆகுங்க. தண்ணி வசதி, இபி வசதி, எல்லா சகல வசதியோடு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னு சொன்னால் ஒன்றுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. இல்லைனா டிஸ்பிளே தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ரெண்டாவது பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிங்க சேலம் கோவை பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் சூப்பரான 1 ஏக்கரா சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இது 20 சென்ட், 30 சென்ட், 50 சென்ட் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்னு இடத்துக்கார சொல்லியிருக்காங்க. தார் ரோட்லேருந்து நம்ம பூமி கடைசி வரைக்கும் 25 அடிக்கு நல்லா விசாலமாக தடம் கொடுத்துருக்காங்க. இதில் 25 சென்ட், 30 சென்ட், 40 சென்ட், 1 ஏக்கரான்னு எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க. பைபாஸ்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்துலையுமே மங்கள ரோட்லேருந்து ஒரு 250லேருந்து 300 மீட்டருக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்து ஒரு பூமி வாங்கணும், சைட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒத்து வருமுங்க. ஏன்னா இது முழுமையாகவே கிழக்கு மூணாத்தான் வருமுங்க. பொட்டியாட்டாக வந்துடுமுங்க. பக்கத்தில் எல்லாமே குடியிருப்பு ஏரியா தானுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. முன்னால் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்ட் இருக்குதுங்க. அது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக வருங்க. மீதி இருக்கிற இடம் எல்லாமே கிழக்கு மூணாக வருமுங்க. இடத்த சுற்றியுமே காம்பவுண்டாகவும் டைமண்ட் ஃபென்சிங்காகவும் போட்டு வச்சுருக்காங்க. முன்னால் கேட்டும் கூட போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னு சொன்னால் நம்பர் 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. சேலம் கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. மொத்தமாக இது 5 சென்ட்டுங்க. ஈடி வீராம்பாளையங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸுங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் ஜங்ஷன்லேருந்து வந்தோம்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. பைபாஸ்லேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா பெருமாநல்லூர் ரோடுங்க. பெருமாநல்லூர் ரோட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வரைக்குமே தார் ரோடு போட்டிருக்காங்க. பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஓனர் பெரிய ரேட்டெல்லாம் சொல்லிங்க, ஒரு மீடியமான ரேட் தான் சொல்கிறாருங்க. நல்ல சகல வசதியோடு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. பைபாஸுக்கு ரொம்ப பக்கமாகவும், திருப்பூருக்கு பக்கமாகவும், பெருமாநல்லூருக்கு பக்கமாகவும் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஒரு பழைய லேஅவுட்டுங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் எல்லாமே வீடு அமைச்சிருச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. இந்த லேண்ட் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. பழைய லேஅவுட்டுங்க. அதனால மண் ரோடாக இருக்குதுங்க. நல்லா மேற்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க இது. பக்கத்தில் எல்லாமே வீடு அமைஞ்சிருச்சுங்க. தண்ணி வசதி, இபி வசதி, எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. 2 பக்கம் ஃபென்சிங் வந்துருங்க. நல்லா பொட்டி மாதிரி வந்துருங்க இந்த சைட்டு. சூப்பரான சைட்டுங்க. பைபாஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னா நம்பர் 3ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. அவினாசி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட் மேலே சூப்பரான 17 சென்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. சேலம் டு கொச்சி பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. வடக்கு மூணு அமைச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. நல்லா கடை கட்டி விடணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. நல்ல ஒரு கஃபே ஷாப் போடலாம், நல்ல ஒர்க் ஷாப் இந்த மாதிரி ஏதோ பண்ணலாங்க. நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேணாலும் கட்டலாம். முன்னால் கடை கட்டி பின்னால் பார்த்தீங்கன்னா லைன் வீடு கூட கட்டி விடலாமுங்க. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க இது. நல்ல ரெண்டலுக்கு போகக்கூடிய இடங்க இந்த ப்ராப்பர்ட்டி. 17 சென்ட்டுங்க. அட்டகாசமான சைட்டுங்க. கோயம்புத்தூர்லேருந்து அவனாசி போகிற ரோட்டு மேலேயே இருக்குங்க. இந்த ரவுண்டானா பார்த்து உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த ரவுண்டானா ஒட்டியே வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த கார்னரில் வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அவினாசியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸ் ஏறணும்னா இந்த வழியாக தான் வரணுமுங்க. பின்னால் பைபாஸுங்க, முன்னால் கோயம்புத்தூர் டு அவினாசி ரோடுங்க. 2க்கு சென்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல அட்டகாசமான கமர்ஷியல் சைட்டுங்க. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. நல்லா தார் ரோடு ஃபேஸ் அமைச்சிருக்குங்க. அதுவும் மெயின் ரோடு ஃபேஸ் அமைச்சிருக்குங்க. இந்த இடத்த நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. நம்ம தேவைகள் எதுவோ அதுக்கு பயன்படுத்திக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஆன் ரோடு மேலே சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. குயிக்காக மூவ் ஆயிருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் தெரியும்னு சொன்னால் டிஸ்பிளே தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைனா எம்ஜே ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியும் இதே மாதிரி தானுங்க. பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் தூரத்தில் சூப்பரான 2 ஏக்கர் அக்ரிலேண்ட் ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. நல்ல பொட்டி மாதிரி வந்துருங்க. சூப்பரான செம்மண் பூமிங்க இது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. நம்ம பூமிக்கு பக்கத்தில் பூராமே தோப்பு தானுங்க. வலது பக்கம் பூராமே வாழைத்தோப்புங்க, இடது பக்கம் பூராமே தென்னந்தோப்புங்க. 2க்கு சென்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. பைபாஸ்லேருந்து கரெக்டாக 1.25 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. மொத்தமாக 2 ஏக்கராங்க இது. 2 ஏக்கரா என்னடா 2 ஏக்கரா சொல்கிறாங்க, இதை பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாமுங்க.
நம்ம இடத்துக்காரர் சொல்லியிருக்காருங்க 1 ஏக்கரா வேணாலும் பிரிச்சுக்கலாம், 50 சென்ட் வேணாலும் பிரிச்சுக்கலாம், 25 சென்ட் வேணாலும் பிரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க. நல்ல சூப்பரான பூமிங்க. ஒரு அளவான பட்ஜெட்ல ஃபார்ம் லேண்ட் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஏத்த மாதிரி பூமியா இருக்குங்க. இது தார் ரோட்ல இருந்து நம்ம பூமி வரைக்கும் 33 அடி மண்ணுத்தடம் வந்துருங்க. நல்லா பொட்டியாட்ட வந்துருங்க ப்ராப்பர்ட்டி. நம்ம எவ்வளவு வேணாலும் பிரிச்சு எடுத்துக்கலாமுங்க. நல்ல வாஸ்து பிரகாரம் பிரிச்சு எடுத்துக்கலாமுங்க. நல்லா தென்னம்பழம் ஓட்டா அருமையா வருங்க. சூப்பரான செம்மண் பூமிங்க. போர் எல்லாம் ஓட்டினா மேல அப்படியே தண்ணி வந்துரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேங்காய் ரேட்டு 100 ரூபாய்க்கு பக்கமா ஆகி போச்சுங்க ஒரு தேங்காய். நம்ம நல்லா தென்னம்பழம் வச்சு வளர்த்தோம்னா வருங்காலத்துக்கு சூப்பரா வருமானம் கொடுக்கக்கூடிய பூமியா இருக்குங்க இது. தெக்லூருங்கிற ஏரியால இருக்குங்க இது. பைபாஸ் பக்கத்துலன்னு சொல்றாங்களே, ரேட் ரொம்ப ஹையா இருக்குமான்னு நினைக்கவே வேண்டாமுங்க. ஒரு மீடியமான பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துடலாமுங்க. தார் ரோட்லேருந்துங்க நம்ம பூமி வரைக்கும் 33 அடி மண்ணுத்தடம் வந்துருமுங்க. நல்ல சைட்டுங்க. நல்லா சச்சதரமாக பொட்டி மாதிரி வந்துருமுங்க. பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருமுங்க. 1.25 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருமுங்க. எல்லாமே வடக்கு பார்த்து சைட்டில் வருமுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, நல்ல பக்காவான பூமிங்க இது. நல்ல செம்மண் பூமிங்க. 2 ஏக்கரா முழுமையாக எடுக்கிறோம்னு அனுசரித்து வாங்கி கொடுக்குறோமுங்க. 30 சென்ட் 40 சென்ட் 50 சென்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாமுங்க. இந்த மாதிரி ஏரியாவில் 20 சென்ட் 30 சென்ட் 40 சென்ட் கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க. வெட்டி பிடிச்ச மாதிரி பைபாஸ் போயிடலாமுங்க. அவனாசி கருந்துமட்டிக்கு சென்டரில் அமைச்சிருக்குங்க இந்த பூமி. தொட்டு கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தோம்னா பூராமே டெக்ஸ்டைலுங்க, மில்லுங்க, பனியன் கம்பெனியாக நிறைய இருக்குங்க. ஒரு பனியன் கம்பெனிக்கு இடம் தேடுறீங்க, வேறு ஏதோ கம்பெனி பர்பஸுக்கு இடம் தேடுறீங்கன்னா கூட இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒத்து வருமுங்க. இல்லை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறனா கூட இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாமுங்க. இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தெக்லூரில் தான் அமைச்சிருக்குங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே அமைச்சிருக்குங்க. மொத்தமாக 1 ஏக்கரா பூமிங்க. நல்லா வானம் பார்த்த பூமிங்க. விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியாக இருக்குங்க. உள்ளேயே ஒரு அக்ரி லைனு, கிணறு எல்லாமே வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. இடம் கூட பைபாஸ்லேருந்து கரெக்டாக 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துருமுங்க. நல்லா செங்கட்ட பூமிங்க. விவசாயம் பண்ணுறக்கு அட்டகாசமான பூமியாக இருக்குமுங்க இது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே வந்திருக்கீங்க. ஒரு சைட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராப்பர்ட்டி ஒத்து வருமுங்க. ஏன்னா நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி பார்த்துட்ருக்க பூமி எல்லாமே பார்த்திங்கன்னா பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கோமுங்க. நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குமுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குமுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் 5 சென்ட்லேருந்து 2.5 ஏக்கரா வரைக்கும் இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோமுங்க. ஊர் அடிவாரத்துலைங்க பழைய வீடு, கிணறு, போரு, இபி லைனோடு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னு சொன்னால் 1 ஏக்கரான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அதுவும் தெக்லூர் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க. 45 அடி மெட்டல் ரோட் மேலே வந்துருமுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது. நல்ல தெற்கு பார்த்த பூமிங்க. நல்ல பொட்டி மாதிரி வந்துருமுங்க. சைட்டு போடுறவங்களுக்கு அட்டகாசமான பூமியாக இருக்குமுங்க. 45 அடி மெட்டல் ரோட் மேலே வந்துருமுங்க. இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பூராமே சைட்டு தான் போட்டிருக்காங்க. நல்லா விற்பனை ஆயிடுச்சுங்க. சைட்டு போட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக ஒத்து வருமுங்க. நல்லா 45 அடி தரத்து மேலே வந்திருக்குதுங்க. இந்த பூமியோட லொக்கேஷன் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்பர் 7ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் முழுமையாக சென்ட் பண்ணி வைக்கிறோமுங்க. மொத்தமாக 7 ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க. எந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணுமோ நம்பராக சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.